الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتلك الجنة التي أورثتموها بما كنتم تعملون صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم عن الله عز وجل قال أعددت لعبادي الصالحين في الجنة ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமும் அருளும் நிறைந்த ரமலான் மாதத்தின் நிறைவான ஜும்மாவில் நாம் அமைந்திருக்கிறோம். அதிலும் லைலத்துல் கத்ரை ஆதரவைத்து தேட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட கடைசி 10 நாட்கள், கடைசி 10 நாட்கள், ஒவ்வொரு நாளும் இது லைலத்துல் கத்ரா இருந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பில் இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று கவனத்தை திருப்பிவிட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களை பாக்கியமானதாகவும் ஆக்கி தருகிறார்கள். எனவே இந்த நிறைவான நாள் அல்லாஹ் இன்னும் பல ரமலான் நாம் அடைய தௌஃபீக் செய்வானாக, பல ஜும்மாக்களை அடைய செய்வானாக. ஒரு ஜும்மா ரமலான்ல கிடைச்சிச்சுன்னா பெருமானார் 70 ஜும்மான்னாங்க. இந்த ஒரு ஜும்மா 70 ஜும்மா. 4 ஜும்மா கிடைத்தது. 4 நீங்கள் தான் கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். வாரத்தில்
70 ஜும்மா நான் தொழணும்னா 70 வாரம் தேவை. ரமதானின் ஒரு ஜும்மா 70 ஜும்மாவுக்கு சமம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு பாக்கியம் நிறைந்த காலம், பன்மடங்காக நமது அணக்கங்களுக்கான கூலிகளை அல்லாஹ் பெருக்கி கொடுக்கிற காலம். அதிலும் இந்த நாட்கள் நரக விடுதலையை கேட்பது மாத்திரமல்ல, சொர்க்கம் வேண்டப்பட வேண்டிய நாட்கள். சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். சொர்க்கத்தின் அழகிகள் அங்கே நின்று கொண்டு எங்களுக்காக எங்களை அடைபவர்கள் யார் என்று குரல் எழுப்புகிறார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஒரு விசேஷமான காலமாக சொர்க்கமும் இதாக்கப்படும். நரகத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும் நாட்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டுமா? நரக கதவுகள் இழுத்து மூடப்பட்ட நாட்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அது ரமலான் என்றார்கள். சொவன கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கும் நாட்கள் ரமலான். இங்கே நரகத்தின் கதவு தாழ்த்தப்பட்டிருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! சில சாலிஹீன்கள் எழுதுவாங்க, ரமலானிலே மரணங்கள் சம்பவிக்கிற போது அவங்க ஏதோ நன்மைகளை குறைவா இருந்தாலும் சொவனக்கதவுகள் திறந்திருப்பதால் எளிய முறையில் அவர்கள் சொர்க்கம் போகிற பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்கிறார்கள். இங்கே சொவன கதவுகள் திறந்திருக்கிறது. கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் என்றால் அதை நான் எங்கே விவரிப்பது, எப்படி விவரிப்பது? அதுல ஒரு வார்த்தை இப்படி அழகா சொல்லிட்டாங்க, மலா ஐனுன் ராத். அல்லாஹ் சொன்னான், என் அடியாறுகளுக்காக நான் சோனத்தை தயார்படுத்தி விட்டேன். இனி எல்லாம் சொர்க்கம் போய் படைக்கிறது இல்லை, ஆல்ரெடி எல்லாம் முடிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு. பெருமானார் சோனத்தின் மண்ணை பற்றி பேசுறாங்க, அதன் கட்டிட அழகை பற்றி பேசுறாங்க. சொர்க்கம் சொல்லிட்டு போகல, சொர்க்கத்தின் கட்டிட அழகு, அது எதனால் கட்டப்பட்டது, அங்கே இருக்கிற மணல்கள், கிடைக்கிற காற்றுகள், எதை விட்டார்கள் உத்தம நபிகள்? அவங்க பேசுகிறார்கள் என்றால் ரொம்ப தகுதி. சொர்க்கத்தை போய் நேரடியா பார்த்துட்டு வந்த ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம். நான் சொர்க்கத்தை போய் பார்த்தேன் என்றார்கள். அல்லாஹ் நேரடியாகவே அழைத்து சென்று சோனத்தை சுற்றி காட்டினான் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. எனவே அதை குறித்து அழகாக விவரிக்க அவர்களே பொருத்தம். அதன் அத்தனை அம்சங்களையும் சொன்னாங்க. சோன கட்டிடம் எல்லாம் நமது செங்கல் அல்ல என்றார்கள். இந்த செங்கல் அல்ல, பூராமே கற்கள், மாணிக்க கற்கள், தங்கம். அதன் வாசல்கள் எல்லாம் தங்கம், எல்லாமே தங்கம், மாணிக்கம், மரகதம். இங்க எல்லாமே கட்டுப்பாடு, அங்க எல்லாமே விரித்து கொடுப்பான் அல்லாஹ். போதை இல்லாத மது உண்டு என்கிறான். அங்கே என்ன வேணும்? மனிதர்களுக்கு சில ஆசைகள் இருக்கும் பாத்தீங்களா, எல்லாமே அங்க அனுமதி. போதை இல்லாத மது, லா ஃபீஹா கவுலுன் வலாஹும் அன்ஹா யுன்ஸஃபூன். அங்கே மது, அதை குடித்தால் இன்னும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதிலே போதைகள் இருக்காது, அவங்க தடுமாறலாம் மாட்டாங்க. இங்க கொஞ்சம் பேர லேசா போட்டுட்டு அப்படி இப்படிமா ஆடுவார் ரோட்ல இருந்து, அங்கே தடுமாற்றம்லாம் இல்லை. குர்ஆனிலே ஒரு 4 ஆறுகளை பற்றி அல்லாஹ் பேசுறான். மஸ்ஸலுல் ஜன்னத்தில்லதி வஇதல் முத்தகூன். அல்லாஹ்வின் அச்சத்தோடு பாவங்களை அஞ்சி ஒளிந்து வாழ்ந்த சமூகத்திற்கு, சொர்க்கத்திற்கு உதாரணம் அல்லாஹ் சொல்வான். அவங்க போற சொர்க்கம் எப்படி இருக்கும்? ஃபீஹா அன்ஹாரு மின் மாயின் கைரி ஆசின் வ அன்ஹாரு மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு வ அன்ஹாரு மின் ஹம்ர் லதத்துல் லிஷாரிபீன் வ அன்ஹாரு மின் அஸலின் முஸஃபா. அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கம். அந்த சொர்க்கம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகு! அங்கே 4 ஆறுகள் ஓடும். அல்லாஹ் சொல்வது அதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த வார்த்தை! நம்ம வர்ணிக்கிறது இல்ல, ரப்புல் ஆலமீனே, படைத்தவனே. மிம்மாயின் கைரி ஆசின். முதல்ல தண்ணீர். இந்த தண்ணி எப்படி இருக்கும்? அப்படி பார்த்தா அத மாதிரி ஒரு தண்ணியை பார்த்து இருக்க மாட்டோம்.
பனிக்கட்டிகளை வார்த்தெடுத்ததை போல களங்கம் இல்லாமல், கரை இல்லாமல், எந்த ஒரு வகையான சாயல் கலர்கள் இல்லாமல் அந்த தண்ணீர் ரொம்ப பியூரா இருந்தாதான் குடிக்க ஆசையா இருக்கும். அந்த பியூர் உலகத்துல எங்கேயும் இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்படி ஒரு நீராடை ஓட விட்டோம். அந்த சொர்க்கம் நீங்க போனா அந்த ஆறு உங்களுக்கு, அதில் பருகிற நசீபுண்டு. வான்ஹாரும் மின் லபன் லம் யதகய்யர் தஅமுஹு, பால், அதை ஆறாக ஓட விட்டோம். பால் உலகத்துல ஆறு ஓடணுமா? பால் ஆற பார்க்கணுமா? சொர்க்கத்துக்கு தான் போகணும். அந்த பாலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. கொஞ்சம் ஒரு நாள் லேட்டானா ஒரு சுமல் வரும், கொஞ்சம் டயம் தாண்டினாலே சுமல் வரும். இந்த பாக்கெட்ல பால் இருக்குது, அது ஒரு நாள் நம்ம ஒரு 2 மணி நேரம் அவங்க ஒரு பையில வெளியில போட்டுட்டு போறாங்களே, 2 மணி நேரம் கழிச்சு தூக்குனாலே ஒரு மாதிரியா சுமல் இருக்கும், பாக்கெட்டே சுமல் இருக்கும். பாலை காய்ச்சும் போது ஒரு நாளைக்கு மேல அந்த பாலுக்கு மதிப்பு போயிடும். அல்லாஹ் அழகா சொன்னான், மின் லபனின், அந்த பால் லம் யதகய்யர் தஅமுஹு, 1000 ஆண்டுகள் ஓடும், ஒரு சுமல் மாறாது, ருசி மாறாது. அப்படி இருக்கும் பால், கலப்படம் இல்லாத பால். எல்லாம் கலப்படம் இல்லாத பாலை நம்ம குடிக்கணும்னா கொடுத்து வச்சவங்களா இருந்தா தான் முடியும். இன்னைக்கு நம்ம சொந்தமா மாடு வச்சு, ஆடு வச்சு, ஒட்டகம் வச்சு பாலை குடிக்கணும். இல்லைன்னா கலப்படம் இல்லாத பாலெல்லாம் பார்க்க முடியாது. கலப்படம் இல்லை, சுவை மாறாத பால், சுவையில மாற்றம் வராது. இங்க எல்லாம் கொஞ்சம் டயம் தாண்டினாலே சுவை மாறிடும். இதை நீங்க நல்ல சிந்திக்கணுங்கிற அல்லாஹ் சொல்லுகிற விஷயம். சொர்க்கம் என்று சொல்லவில்லை, சொர்க்கத்தில் கொடுக்கிற எல்லாவற்றையும் சொன்னான். உணவுகளை தனியா பேசுகிறான், அவர்கள் தங்கும் இடங்களை பற்றி பேசுகிறான், சிம்மாசனங்களை பேசுகிறான், சேறுகளும் கட்டில்களையும் பற்றி பேசுகிறான், அவர்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் என்று பேசுகிறான், அவங்க பெட்ரூம் எப்படி இருக்கும் என்று பேசுகிறான். எங்கே? எல்லாம் குர்ஆன் ஷரீஃபிலே. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு விளம்பரம் போடுறவங்க குறிப்பா 2 விஷயத்தை போட்டுருவாங்க. சுவையான உணவு, சொகுசான அறை. அந்த அறை எடுத்து போட்டோ எடுத்து போட்டு, அந்த கொஞ்சம் நல்ல பஞ்சு மெத்த மாதிரி, அங்கே சுற்றி ரூம் இருக்கிற மாதிரி நல்ல பூச்செண்டுகள்லாம் வச்சு, இதையெல்லாம் போட்டு படத்தை போட்டு ஒரு சின்ன விளம்பரம் பண்ணுவாங்க. மக்கள் விரும்புகிற உணவும் பெட்ரூம். அல்லாஹ் குர்ஆனிலே என்ன உணவு, எப்படிப்பட்ட உணவு, எல்லாவற்றையும் பேசுகிறான். அவங்க ரூம் எப்படி இருக்கும், அதுல மெத்த எப்படி இருக்கும்னு சொல்றான் அல்லாஹ். இது வேற யாரும் சொல்லல, குர்ஆன். ரூம்போடைய மெத்த எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்ம எல்லாரும் அதவே சந்திக்க தௌஃபீக் செய்வானா? ஆசைப்படணுங்கிற சொர்க்கத்தின் மீது ஆசை வந்துச்சுன்னா ரொம்ப கரெக்ட் ஆயிடும், ரொம்ப உயர்ந்த மனிதர்களா மாறி விடுவோம். சுவை மாறாது, ருசி மாறாது, குணம் மாறாது பால். லம் யதகய்யர் தஅமுஹு வன்ஹார். அடுத்து மதுவை சொல்லுகிறான். இந்த மது எப்படி அழகா இருக்கும், குடிச்சா இன்னும் குடிக்கணும் ஆசையா இருக்கும். இங்க மது குடிச்சவங்க கிட்ட இருக்க முடியாது, அதை குடிச்சிட்டு வந்து அவன் பக்கத்துல நிக்க முடியாது, அவனோட பேச முடியாது, ஹராம். அங்கே அந்த மது சுவை, ராஹத் அல்லாஹ் கொடுப்பான் அதற்கு தக்க. வான்ஹாரும் மின் ஹம்ர் லzzத்துல் லிஷாரிபீன். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, குடித்தால் குடித்தவர்களுக்கு இன்பமும் சுவையும் ஏற்றுகின்ற மது. வெறும் மது உண்டா சொன்னா? லzzத்துல் லிஷாரிபீன், பருகுபவர்களுக்கு சுவையும் இன்பமும் கொடுக்கும் அந்த மது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாங்க. இங்க அதை விட்டு விலகுனா அங்க கிடைக்கும். நம்ம எல்லா முசீபத்தை இங்கேயே அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், அங்க போய் லாக் ஆயிடுறோம். இங்க அனுபவிக்க கூடாது சில விஷயங்களை. வான்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தேன் இருக்குதே அது உடலுக்கு சுகம்னு குர்ஆன் சொல்லுது. தேன் உலகத்துல அல்லாஹ் எப்படிப்பட்ட பொருளை ஆக்குனா, சுகம், ஃபீஹி ஷிஃபா, அதுல நோய்க்கு ஷிஃபா. தேன்ல தான் இன்னைக்கு ஏகப்பட்ட மெடிசன் தயார். யூனானி மருத்துவத்துக்குள்ள நீங்க போனா நிறைய தயாரிச்சு தேன்ல, இதை தேன்ல கலந்து சாப்பிடுங்க, இந்த பவுடரை தேன்ல கலங்க, தேனுக்கு ஷிஃபா, அது குர்ஆன் சொல்லுது.
இங்க பிரச்சனை என்ன? தேன் இங்க கரெக்டா கிடைக்குதா? ஒரிஜினல் தேன் கிடைக்குதா? எல்லாமே தேன் கூட்டுல இருந்து எடுத்துட்டு கொண்ட அந்த தேனா காய்ச்சப்படுகிற தேன் எவ்வளவு இருக்குது? எல்லாம் வாங்கி போட்டு ஒரு மாதிரியா சர்க்கரையை போட்டு அதை போட்டு இதை போட்டு காய்ச்சி அது பேக்கிங் ஆகி தேன் ஆயிருது. அதை குடிச்ச ஷிஃபா இல்லைன்னா அது தேன் இல்லை, அது பால், சீனி பாவு. அதுல ஷிஃபா எங்க போய் எதிர்பார்க்கிறது? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, முஸஃபா வன்ஹாரும் மின் அஸ்ஸலின் முஸஃபா. அந்த தேன் பியூர் தேன். அந்த தேனை மாதிரி ஒரு தேன் இல்ல, அதுல எதுவுமே ஏற்படாது. அந்த தேனை குடிச்சா ஆர்வம் ஏற்படும் சொர்க்கபதியில. ஆனா அத சொல்ற துவக்கம் அழகா இருக்கும். அல்லாவை அஞ்சி பாவத்தை தவிர்த்து வாழ்ந்தவர்களுக்கே தயாரிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கான உதாரணம். அதான் அங்க வாழ்க்கை. மாலாயின் ஒன்றாத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த கண்களும் பார்த்திருக்காத சொர்க்கம். அதுக்கு மேல அதை எப்படி வர்ணிக்கிறது? எந்த கண்களும் பார்த்திருக்காது. இப்ப நம்ம சொல்லுவோம் பெட்ரூம், நான் இத மாதிரி மெட்ராஸ்லயும் தங்கி இருக்கேன் பாரு, மக்காவில் ஒரு பெட்ரூமை காட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அவர் சொல்லுவார், ஏன்னா மெட்ராஸ்லயே 5 ஸ்டார்ல தங்கி இருக்கேன். எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு மாடல் காட்டினா அந்த மாடலை பார்த்திருப்போம். அந்த ரூம்பை பாருங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரூம்பை பார்த்திருக்கேன் பாரு. மாலா ஐனுன்றாத், சொர்க்கத்தினுடைய அந்த அழகுகளை, அலங்காரங்களை, அங்கே கொடுக்கப்படுகிற பொருள்களை எந்த கண்களும் கண்டிருக்காது. ஒலா ஊதுனுன் சம்யாத், எந்த காதுகளும் கேட்டு இருக்காது. நம்ம சொல்றோமே இப்படி அல்ல, அங்க போனா இப்படியா, அங்கதான் கேட்கணும். அதோட கடைசியா பெருமானார் முடிக்கிறாங்க, ஒலா கத்தர் அலா கல்வி பஷர், மனசுலையும் கல்விலையும் இதயத்திலையும் கூட இப்படி இருக்குமாங்கிற எண்ணமே வந்திருக்காது. இப்படியெல்லாம் ஒண்ணு இருக்குமா? அந்த கற்பனை பண்ண முடியாத இடத்தில் சொர்க்கம். எத்தனை விஷயத்தை கண்ணால பார்த்திருக்க மாட்டோம், காதால கேட்டிருக்க மாட்டோம், ஒரு கற்பனை பண்ணுவோமே. சொர்க்கத்தை கற்பனை கூட நீ பண்ண முடியாது. நீ பண்ணும் கற்பனையை தாண்டி கோடி மடங்கு வித்தியாசம் சொர்க்கம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு இந்த சொர்க்கம்? யாருக்கு? டோட்டலா மனிதர்களில் 5 காரியம் வாழ்க்கையில் கவனம், அவர்களுக்கு சொர்க்கம். இந்த 5 நீங்க எடுத்துட்டு போயிடணும். நம்ம அந்த சொர்க்கத்துக்கு போயிடணும். அல்லாஹ்வுடைய கிருபையில சொர்க்கத்துக்கு போகாம கபூரில் போய் என்ன பண்ண போறோம்? கபூரில் இருந்தே வேதனை ஆரம்பமாயிடும். நரக வாழ்க்கைனா கபூரில் இருந்தே ஆரம்பம். கபூரில் இருந்து இல்ல, சக்கராத்துல இருந்தே பிடிதான். இங்க இருந்து போற போதே கடும் பிடிதான். அந்த பிடியில தான் அவர் போவார். வீட்டை விட்டும் போக மனசு வராது. பெருமானார் சொல்றாங்க, ஜனாசாவை தூக்கும் போது சொல்மா, எங்க கொண்டு போறீங்க, என்ன வையுங்கன்னு சத்தம் போடும். ஏன்? அதுக்கு கண்ணுக்கு முன்னால தெரிகிறது நான் போகிற எவ்வளவு கொடூரமான இடம் என்று. அது என்ன சந்தோஷமாட்டா போவோம்? நல்ல மையத் சொர்க்கமா அது சொல்லும். ஏன் என்னை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள்? இல்ல உன் மகன் வரணும். எந்த மகனும் வர வேண்டாம், என்ன அங்க கொண்டு போங்கன்னு சொல்லுமா. ஏன்? அது பார்க்கும் இடம் சொர்க்கம். இப்ப அந்த வீடெல்லாம் அதுக்கு பிடிக்காது. நம்ம தான் வஞ்சி உட்கார வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு உட்கார்ந்து அழுதுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு இருக்காது. பெருமானார் சொன்னாங்க, மௌத்தானால் காலம் கடத்தாமல் உடனே அடக்கம் செய்யுங்கள். ஏன்? அது கெட்ட ஜனாசாவா இருந்தாலும் இங்க இருக்க வேண்டாம். அதுக்கு அது உங்களுக்கு அது தகுதி இல்லை. நல்லதா இருந்தா அதுக்கு அங்க போறதா ஆசை, அனுப்பி விட்டுருங்க. இப்ப இந்த ஐஸ் பெட்டி வந்த பின்னால படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அன்னைக்கு ஒரு வீட்டுல 2 நாள் வச்சிருக்கிறான். மகன் வர்றாரு, திடீர்னு மகனுக்கு பிளைட் மிஸ் ஆயிட்டான். இன்னொரு நாள், 2 நாள். என்ன கஷ்டம் அது! மையத்துக்கு எவ்வளவு சிரமம். தயவு செய்து மௌத்தானால் பிள்ளைங்க வரட்டும், வந்து துஆ செய்யட்டும். ஒரு 6 மணி நேரத்தில் வர்ற மாதிரி இருந்தா எதிர்பார்ப்போம். ஏன் 1 நாள் 2 நாள் வைத்து வேதனைப்படுத்துகிறீர்கள்? அல்லாஹ் அனுமதிக்கவில்லை, ரசூல் அனுமதிக்கவில்லை. எங்க தாயார் மதியம் 1:30 மணிக்கு மூத்தா போனாங்க. எல்லாரும் எல்லா பள்ளியிலையும், மேலப்பாளையத்தில் எல்லா பள்ளியிலையும் அறிவிப்பு செய்தாங்க. இப்போ எல்லாரும் சொன்னாங்க காலையில் எடுப்போன்ட்டு. காலையில் எடுத்துருவோம். நான் சொன்னேன் லேட்டாக வேண்டாம். அம்மாவும் அதை விரும்ப மாட்டாங்க. மகரிபில் எடுத்தோம். எங்க சொந்த பந்தங்களே சொன்னாங்க, ராத்திரி எடுக்கிறது நல்லது இல்லையே. திருநெல்வேலிக்கே அல்வாலாம் கொடுப்பாங்க. நம்ம ஆலிம்சா தான் ராத்திரி எடுக்கிறது நல்லது இல்லையே அப்படின்ட்டு ஒரு மசாலா மையத்தை. அப்போ மையத்தை ராத்திரி எடுக்காம என்ன பண்றது?
அல்லாஹ்வுடைய கருணை. மகரிபுல எடுத்தோம். எங்க தகப்பனார் காலையில 11 மணிக்கு வஃபாத்தானாங்க, இஷாவுல எடுத்தோம். 2 பேரும் நைட்டு வீட்டுல தங்க வைக்கல. ஏன்? எனக்கு மனசுல பட்டதெல்லாம் அவங்க அங்க போனா நிம்மதியாக இருப்பார்கள், இங்கே இருப்பதை விட அதுதான் அவர்களுக்கு சிறப்பு. அனுப்ப மனசு இல்லை, ஆனால் அவர்களுக்கு சந்தோஷம். எனவே கொஞ்சம் மக்கள் அவாய்ட் பண்ணணும் அந்த பெட்டியில வைக்கிறத. ஜனாசா மரணித்தால் 3 மணி நேரம் 5 மணி நேரம் அதோட தூக்கிடணும். பையன் வர்றான், எப்பம்பா வருவேன், நைட்டுக்குள்ள வருவியா? இல்லையா, இன்ஷா அல்லாஹ் நீ வந்து துஆ செய், நாங்க அடக்கி விடுகிறோம். அது ரொம்ப முக்கியம். அது மையத்துக்கு வேதனை. அதை விட அன்னைக்கு ரொம்ப கண்ணீர் வெடிச்சோம். ஒரு வீட்டுல மையத்து பாவம் வச்சுட்டாங்க. அதை வச்சா எடுக்கணும்ல. அவங்க என்ன 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முந்தைய அதை ஆஃப் பண்ணல. எல்லாரும் வந்துட்டாங்க, டைம் ஆச்சு, குளிப்பாட்டை தூக்குங்கன்னா அது வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கு கரண்ட்ல. தூக்குறோம்னு சொல்லி முதுகு பிஞ்சிட்டு, சதை பிஞ்சிட்டு. எங்க நீங்க கொஞ்ச காலம் இறைச்சியை கொண்டு போய் ஃபிரிசர்ல வைங்கல, ஃபிரிசர்ல வைத்து அதை முந்தையே நீங்க எடுக்கணும், இல்லைன்னா அது ஒட்டி தான் இருக்கும். பாடி கிழிஞ்சு போச்சு. ஏன்னா குளிப்பாட்டணும், டைம் ஆச்சு, 2 மணி நேரத்துக்கு முந்தைய சுவிட்ச் ஆஃப் பண்ணல. ஏன் கேட்கிறேன்? ஏன் வதப்படுத்துறீங்க, ரணப்படுத்துறீங்க? அவங்க போற இடம் தான் இருந்த இடத்தை விட சிறந்தது. தாரன் ஹைரம் மின் தாரிஹி வாஹுலன் ஹைரம் மின் அஹ்லிஹி ஒ ஜீரானன் ஹைரம் மின் ஜீரானிஹி. இங்கே இருந்த வீட்டை விட அந்த வீடு ஹைரான வீடு. இங்கே இருந்த குடும்பத்தை விட அங்கே கிடைக்கும் குடும்பம் ஹைரானவர்கள். இங்கே இருந்த நண்பர்கள் அண்டை வீட்டார்களை விட அங்கே கிடைக்கும் நண்பர்களும் அண்டை வீட்டார்களும் சிறந்தவர்கள். அப்படி வாழ்க்கை அவர்களுக்கு கொடு என்ற துஆ இருக்கிறது. 5 விஷயம் ஜும்மா 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். என விவரிச்சு பேசுறதுலாம் இல்லை. முதல் விஷயம், பாவங்களை நீங்கள் முற்றிலும் யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். பாவத்தை விடணும். இன்னைக்கு நம்ம நன்மையை செய்யறவங்க கூட பாவத்தை விட முடியல. ரொம்ப கவனம். ஒன்னஹன் நஃப்ஸா அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மாவா. பாவத்தை விட்டீர்களா சொர்க்கம் உங்களுக்கு தங்குமிடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன விஷயம். அதனால பாவங்கிறது அல்லாஹ்வுக்கு நமக்குள்ள பாவம் இருக்குது. அடியார்களுக்கு நம்ம செய்யற பாவம் எல்லாத்தையும் விட்டுறணும். யாரு மனசையும் கஷ்டப்படுத்திடாதீங்க, யாரையும் புண்படுத்தாதீங்க, யாரு மேலையும் பொறாமப்படாதீங்க, யாரையும் துரோகம் செய்யாதீங்க, அநீதி செய்திடாதீங்க, பெற்றோர்களுடைய கடமையை மீறிடாதீங்க. பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உங்கள் சொர்க்கத்தை தீர்மானிப்பவர்கள். உங்கள் மனைவி மக்களின் கண் குளிர்ச்சியாக நீங்கள் மாறிவிடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் திருப்திப்படும் வாழ்க்கை வாழுங்கள். அவன் கடமை, அதுல அல்லாஹ்வுக்கும் மாறு செய்யக்கூடாது. அடியார்கள் விஷயத்துல யாருக்கும் துரோகம். நமக்கு ஒருத்தர் தப்பாட்டே நடக்கிறார், அவர்கிட்ட கூட நம்ம நல்ல மாதிரியா நடக்கணும். ஏன்? நமக்கு இங்கெல்லாம் முக்கியம் இல்லை, இதுக்கு பகரம் அங்க கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. 2வது மிக முக்கியம், வாழ்க்கையில கவனிக்கணும். அவன் கொடுத்தது கொஞ்சமோ அதை பொருந்தி கொள்ளுங்கள். அவன் கொஞ்சமா கொடுக்கறான், அந்த கொஞ்சம் தான். இன்னைக்கு ஒரு 10 ரூபா தான் கிடைச்சிச்சு, 5 ரூபா தான் கிடைச்சிச்சு, இன்னைக்கு கிடைக்கல. பொருந்தி கொள்ளுங்கள். ஏன்? நீங்கள் பொருந்தி கொண்டால் அதுக்கு பகரமாக சொர்க்கமே கிடைக்கும். எல்லாமே குர்ஆனுடைய விஷயத்தை தான் நான் சொல்றேன். அல்லாஹ்வை அவங்க பொருந்திக்கிட்டாங்க, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டா சொர்க்கம் தானே. அதனால இங்க கிடைக்கிறது எவ்வளவு எல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் கிடைத்தாலும், ரொம்ப கிடைத்தாலே சில பேர் பொருந்தி கொள்றது இல்லை. 100 ரூபாய் எதிர்பார்த்தாங்க, 1000 ரூபாய் கிடைச்சிச்சு, அப்பவும் பொருந்திக்கிடல. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், 1000 ரூபாய் கிடைச்சிச்சு, அவருக்கு என்ன குறை, இன்னும் 1000 தரலாம் இல்லையா? அப்ப 1000 கிடைச்சாலும் திருப்தி வர்றது இல்லையே. சரி 1 லட்சத்துக்கு கொடுங்களேன். எவ்வளவு? 1 லட்சம் கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். என்ன அது, நான் 2 கிடைக்கும்னு நினைச்சேன். லட்சம் கூட திருப்தி வரல. இங்க நோக்கம் அதல்ல. கொடுப்பதோ கிடைப்பதோ கொஞ்சம் பொருந்திக்கங்க, சொர்க்கம். 5 விஷயத்தை தூக்கிட்டு போயிடுங்க. 1, பாவத்தை விட்டு விலகிடணும், சொர்க்கம். குர்ஆன் சொல்லுது, அவன் கொடுப்பது கொஞ்சமாயிருந்தாலும் பொருந்தி கொள்ளுங்கள். 3வது, நல்ல அமல்கள்ல ஊக்கம் ஆர்வம் வரணும், நல்ல அமல்ல ஆசை வரணும். ஏதோ நோம்புல மட்டும் செய்துட்டுலாம் போறது இல்லை, பெர்மனண்டா செய்யணும். 2 ரக்காத்து தொழணும்னு ஒரு ஆசை வரணும். பள்ளிக்கு வந்துட்டோம், டக்குன்னு 2 ரக்காத்து பள்ளி காணிக்க, மனசுல ஆசை இருந்தா தானே செய்ய முடியும். எத்தனை நாளைக்கு தான் வாழ போறோம்? எத்தனை நாளைக்கும் கேட்கிறேன். இதில் வல்ல மௌத்துக்குன்னு ஏதாவது டைம் முடிவு செய்திருக்கானா அல்லாஹ்? நம்ம முடிவு செய்திருக்கிறோமா? அல்லாஹ் முடிவு பண்ணிட்டானே நேரத்தை. இல்லை நிறைய பேர், அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நான் இன்னும் கவலையே இல்லை, நல்லா இருக்கிறேன், எனக்கு நோயெல்லாம் கிடையாது, பிரச்சனை எல்லாம் கிடையாது, ரிலாக்ஸா இருக்கேன்.
சரி ஆஜியார் தயாராகுங்க. எங்க தயாராக, இன்னும் 40 வருஷம் இருப்பேங்கிறார். இப்ப அவருக்கு வயசு 62. எவ்வளவு சொல்றாரு? இன்னும் 40 வருஷம் ஹசரத்தினர். நான் ஆமீன் சொல்லிட்டேன், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஆனா இருக்கிறாரு, இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காரு. பழுத்த பழம்தான். அல்லாஹ் சில நேரத்தில் அவங்க விருப்பத்தையும் பூர்த்தி செய்வான் அல்லாஹ். ஆனா தயாராகணும். இப்ப மௌத்தெல்லாம் ஒண்ணு நம்ம எதிர்பார்த்தெல்லாம் வர்றது இல்ல, டப்பு டப்புன்னு வந்துட்டு போயிருது. 15 வயசு பையங்க, 20 வயசு பையங்க, 30 வயசு பையங்க எல்லாம் எதிர்பார்த்தா இருப்பாங்க, மௌத்துக்கு தயாராகுவாங்க. அவன் வாழணுங்கிற காலம் அல்லாஹ்வுடைய முடிவு. எனவே நல்ல அமல்கள் ஆர்வம். திருக்குரான் சொல்லும், ஒத்தில்கள் ஜன்னத்துல்லத்தி ஊரிஸ்துமூஹா. அல்லாஹ் சொல்வானா, உங்களுக்கு நான் சொந்த பொருளாக்கி கொடுக்க போகிறேன் சொர்க்கத்தை. ஊரிஸ்துமூஹாங்கிறான், உன்னை வாரிசாக்க போறேங்கிறான். சொர்க்கம் உன் கையில கொடுத்துருவேன், அது உனக்கு பேர்ல இருக்க, உன் பேர்ல பதிவு செய்திருவோம். அதுல வேற யாரும் வரமாட்டாங்க. இங்கேயாவது நம்ம பேர்ல பதிவு செய்த இடத்துல இன்னொருத்தவன் நிக்கிறான், எங்க வாப்ப காலத்துல என் பேர்ல இந்த இடத்துல இடம் இருந்துச்சுங்கிறான். குழப்பம், பெரிய குழப்பம். இங்க சரி, அந்த சப்ஜெக்டுக்கு நான் போகல. சொர்க்கம் ஊரிஸ்துமூஹா, உங்க வாரிசு சொத்து அது. பிமா குந்தும் தாமலூன், உலகத்தில் நீங்கள் அழகான நல்ல அமல் செய்ததற்குவே இந்த சொர்க்கம். சொர்க்கம் எதுக்கு? நீ நல்ல அமல் செய்தாய், நோன்பு வைத்தாய், தொழுதாய், நிறைய நற்காரியங்களை செய்தாய், அதற்கு சொர்க்கம். உனக்கு வாரிசு சொத்து அல்லாஹ் எழுதி கொடுத்துருவான். 4வது, சாலிஹீங்களோடு தொடர்பு வையுங்கள். நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்கள், பெரியார்களை நெருக்கமாகி விடுங்கள். நிறைய பேர் அவங்க ஏதோ சின்ன சின்ன தவறுகளை வச்சு சொர்க்கத்துக்கு விட்டு வெளியில போறாங்கன்னா, அவங்க யாரோடு இங்க நெருக்கமா இருந்தாங்களோ அந்த சாலிஹீங்கள் அவங்க சிபாரிசு செய்வாங்களாம். அல்லாஹ் அவங்க எல்லாம் நம்ம ஆள் ஆச்சே, இல்லப்பா அவன் சில தப்பெல்லாம் பண்ணிட்டான், இல்ல ஏன் நண்பர் ரப்பே, எனக்கு சொர்க்கத்தில் அவர் வேணும், கூட்டு போன்றுவானா அல்லாஹ். சாலிஹீங்களின் தொடர்பை விட்டு விடாதீர்கள். அல்லாவின் அச்சம் உள்ளவர்கள், நல்லவர்கள், அவங்க கூட கொஞ்சம் நெருங்குங்கள். அவங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். சாலிஹீங்களை அதிருப்தியை தேடுவதா? சாலிஹீங்களோடு நல்லவர்களோடு நெருக்கத்தை விட்டு விட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்துவதா, காயப்படுத்துவதா? நாளை சொர்க்கமே சாலிஹீங்களை கொண்டே உங்களுக்கு நசீபாகிறது. அப்ப 4வது விஷயம் ரொம்ப முக்கியம், சாலிஹீங்களோடு நெருக்கம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? வாய்ப்பை பயன்படுத்துங்க. சாலிஹீங்கள், உலமாக்கள், ஷேഖமார்கள், அல்லாஹ்வின் அச்சமுள்ள தங்கள் சாதாத்துகள் வர்றாங்க, அவங்களோட எல்லாம் நல்ல நெருக்கங்களை உண்டாக்கி கொள்ளணும். 5வது, அதிகமாக துஆ செய்யுங்கள். நிறைய பேர்களுக்கு சொர்க்கம் அவங்க துஆ கேட்டே கிடைக்க பெற்றார்கள். துஆ, அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போ, எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்கிற துஆ அல்லாஹ் சொல்லுவான். அவர் கேட்டார், நான் கொடுத்துட்டேன்பானா. என்னப்பா இருக்கு? கேட்டுக்கிட்டே இருந்தால். இன்னொரு செய்தி படித்தேன், சொர்க்கம் சொல்லுமாம், அவரை இழுத்துட்டு போவாங்க. ரப்பே எங்க கூட்டு போற? இல்ல அவன் கொஞ்சம் மிஸ்டேக்கான ஆள் கொஞ்சம் ஆபத்தான ஆளு, டேஞ்சர், அதனால அங்க கூட்டு போறேன். அவன் கேட்டானே டெய்லி, அல்லாஹும்மா அல்லாஹும்மா அதுகில்னில் ஜன்னா, என்ன சொர்க்கத்துல கொண்டு போ. கேட்டானே, என்ன கூட்டு கேட்டிருக்கிறான். என்ன அதிகமா கேட்டவனே எங்கிட்ட வராமலாம் நீ தடுத்துறாதுன்னு சொர்க்கம் சொல்லுமா. சொர்க்கத்தை பத்தி துஆ கேளுங்க, என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போ, சொர்க்கத்துக்கு கூட்டு போ, சொர்க்கத்துக்கு கூட்டு போ, கேட்டுட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு துஆ கேட்டதற்காக அல்லாஹ் அதை கொடுக்கலாம். இந்த 5ம் ரத்தினங்கள். எழுதுங்கள், பதிவு செய்யுங்கள், வாழுங்கள். அது கண்கள் கண்டிடாத சொர்க்கம், உல்லாச அறைகள், மகிழ்ச்சியான இடங்கள், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் கிடைக்கும். ஒரு மகத்தான இடம். அது கிடைத்தால் அதுக்கு பின்னால 10 வருஷம் 20 வருஷம்லாம் இல்ல, எத்தனை வருஷம் வாழ்வோம் கணக்கே கிடையாது. முதல் விஷயம், அங்க மௌத்த பிடிச்சு அல்லாஹ் மௌத்தாக்கிடுவானா. மௌத்த பிடிச்சு மௌத்தாக்கிடுவான். இங்கெல்லாம் நம்ம சொகுசா இருக்கிறோம், ஒரு சின்ன பயம், மௌத்தாயிடுவோமோ. அந்த மௌத்த அரஸ்டங்க, மௌத்தையே மௌத்தாக்கிடுவான். சொல்லுவானா, நீங்க நிம்மதியா இருங்க, இனி மௌத்து இல்லை. மௌத்து இல்லாத பல கோடி வருடம் வாழ வேண்டிய மறுமை அது சொர்க்கமானால் அந்த வாழ்க்கையின் இன்பம் தான் எத்தனை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, சோதனையிலிருந்து பாதுகாப்பானா, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக, ஹயாத் வரைக்கும் அவன் பொருந்தி கொண்டவர்கள் ஆக்குவானாக, நமக்கும் நமது குடும்பத்தோடு சொர்க்கம் போக தௌஃபீக் செய்வானாக. எந்த தகுதியும் இல்லை, கேட்டால் கொடுப்பதாக இருக்கிறதே அல்ல, அதற்காக கேட்கிறோம். அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் நுழையவை,
எங்கள் குடும்பத்தை சொர்க்கம் நுழைவை. எங்கள் குடும்பத்தில் மௌத்தா போன எங்கள் பெற்றோர்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகள் எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு நம்முடைய ஜாமியா தாருல் உலூம் உஸ்மானியா அரபிக் கல்லூரி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழகம் மாத்திரமல்ல, கடல் கடந்த நாடுகளிலும் நம்முடைய ஆலிம்கள் சமூக நல்ல பணிகளில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்துறாங்க. இந்த ஊர்ல நம்மகிட்ட ஒருத்தர் ஓதிட்டு போய் அங்க போய் அவர் ஏதாவது ஒரு ஹிதுமத் அந்த கூலி இந்த ஊர்ல அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும்.